ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்கள். வியர் ஹெல்மெட், டிரைவ் சேஃப்லி. தலைக்கவசம் அணிவீர், பாதுகாப்பாக பயணிப்பீர். தாய்ப்பால் தானம் செய்வீர்கள், தலைமுறைகளை பாதுகாப்பீர்.
ஹலோ. ஏய், டைம் என்னாச்சுன்னு பாத்தியா? சரி, நீ வரியாலே என்ன கிளம்பவா? இரு, 2 minutes, just 2 minutes, I'll come. என்னப்பா ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக காலேஜ் வந்திருக்கீங்க? அப்படி என்னப்பா செய்றீங்க? ஆர்கியாலஜினா? அப்படின்னா? அதான்டா அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிற படிப்பு. ஓ, அதுக்கு எதுக்குப்பா படிக்கணும்? ஜேசிபியை விட்டால் அதுவே செஞ்சிடும். ஏண்ணா, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இந்த பெயிண்ட்லாம் அடிச்சிட்டு இருக்கீங்களே, அது சுமாராக எத்தனை வருஷம் தாக்கு பிடிக்கும்? ஒரு 6-7 வருஷம் வரைக்கும் வையேன். 1000 வருஷத்துக்கு முன்னாடி தஞ்சாவூர் பெரிய கோயிலில் வரைஞ்ச ஓவியம் இன்னும் அப்படியே இருக்கு. ஏன்? ஏன்? ஆதி காலத்தில் நம்ம எல்லாருமே ட்ரெஸ்ஸே இல்லாமல் சுற்றிட்டு இருந்தோம். இப்போ நாகரிகம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு சுற்றிட்டு இருக்கோமே, அது ஏன்? சரி, அதை விடுங்க. பழங்காலத்தில் ராஜா ராணி வாழ்ந்த கோட்டையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன தோணும்? என்னம்மா வாழ்ந்துருக்காங்கன்னு தோணும். நமக்கு முன்னாடி காலத்தில் வாழ்ந்தவங்க அறிவு வளர்ச்சியாக நமக்கு கோயில் கோட்டைன்னு என்னென்னமோ விட்டு போனாங்க. ஆனால் நாம் இப்போது அறிவியல் வளர்ச்சின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் அழிச்சிட்ருக்கோம். எங்கே போய் முடிய போதோ. அதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமாண்ணே? இந்த பில்டிங்க்கு எத்தனை லிட்டருக்கு பெயிண்ட் பிடிக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியும். இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களை மாதிரி படித்தவங்க சொன்னால் தானே தம்பி தெரியும். தெரியுதானே நாங்கள் ஏன் அதை பற்றி படிச்சுட்டு இருக்கோன்னு. ஹாய். ஹாய் சுபி. ஹாய் ஹாய். ஹே ஹாய். ஹாய் ஹாய் மது. இலக்கியா. ஹாய். ஹாய். நம்ம கான்ஃபரன்ஸ் ஹால் போலாம். இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட். லெட்ஸ் கோ. ஆமா, late டூ ஆயிடுச்சு. லேட். கம். Good morning, ladies and gentlemen. I would like to say one Tirukkural before I start this session. இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். Today is a great day to all of us. அதுக்கு ஒரே ஒரு ரீசன், ப்ரொஃபசர் போஸ். தேங்க்யூ சார். நான் சொன்ன திருக்குறள் 100% அவருக்கு தான் பொருந்தும். எஸ், ப்ரொஃபசர் போஸ் அண்ட் டீம் அனுமந்தபுரம்ல அவங்க ப்ராஜெக்டை கூடி சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. லாஸ்ட் மந்த் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஆன்டி கிளியரன்ஸ் டெஸ்ட்டுக்கு வந்த 5 சிலைகள்ல 4 சிலைகள் 6th செஞ்சுரியை சேர்ந்தது. நம்ம நாட்டோட வரலாறு தெரியாத கடத்தல்காரனுக்கு அது வெறும் கல்லு. ஆனா நமக்கு அப்படி இல்லை. ப்ரொஃபசர் போஸோட ஆராய்ச்சி இந்தியன் ஆர்கியாலஜி ரிசர்ச்ல ரொம்ப முக்கியமானது. அவரோட அடுத்த ப்ராஜெக்ட்ல கோவில் சிலைகள் மட்டும் சம்பந்தப்படல. ஒரு பல்லவ மன்னனோட வரலாறை பத்தி இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. மிஸ்டர் சக்கரவர்த்தி சார் சொன்ன மாதிரி இது எனக்கு ரொம்ப முக்கியமானதான். அனுமந்தபுரம் ப்ராஜெக்ட் என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது ஒரு டைம் மிஷினில் ஏறி 1000 வருஷத்துக்கு பின்னாடி போகிற மாதிரி. இன்ட்ரெஸ்டிங், சேலஞ்சிங், இட்ஸ் வெரி ரிஸ்க். லெட்ஸ் see. ப்ளே. நம் அகண்ட பாரதத்தில் புலம் கவர்தல், நிறை கவர்தல் என போர்கள் நடந்து கொண்டிருந்த காலத்தில் மக்களோடு இணைந்து நிலங்களை பண்படுத்தியும் ஆலயங்கள் எழுப்பியும் குடைவரை கோவில்களையும் அமைத்துக் கொண்டிருந்தது பல்லவ சாம்ராஜ்யம். அக்காலகட்டங்களில் மக்கள் அனைவரும் அளவில்லா இயற்கை வளங்களோடும் பொன் பொருட்களோடும் செல்வச் செழிப்பாக வாழ்ந்து வந்தார்கள். தென்னிந்தியாவில் உள்ள செல்வச் செழிப்பான பகுதிகளை குறிவைத்து சூறையாடும் பல கொள்ளை கூட்டங்கள் இருந்தன. ஆனால் இந்த சூறையாடும் அரக்கர்கள் பல்லவ தேசத்தில் ஒரு பகுதியான செஞ்சியில் செல்வச் செழிப்புமிக்க அனுமந்தபுரம் எனும் கிராமத்தை சூறையாட கனவிலும் நினைத்ததில்லை. ஏனென்றால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மன்னர் நந்திவர்மனின் ஆட்சிக்கு உட்பட்டதுதான் அனுமந்தபுரம். நந்திவர்மனின் போர்வாள் கண்ணுக்கு தெரியாத உலோகத்தினால் உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த அரூப வாளில் எதிரியின் ரத்தம் படியும் நேரத்தில் சிகப்பு நிறத்தில் ஒளிர்ந்து அதன் வடிவம் கண்ணுக்கு புலப்படும். நந்திவர்மன் தமிழின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் அதீத பற்று கொண்டவர். அனுமந்தபுரத்தில் வீற்றிருக்கும் அனுமந்தீஸ்வரரின் ஆலயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வழிபட்டு பூஜைகள், யாகங்கள் என அனைத்தையும் செய்து கொண்டிருந்தார். தன்னுடைய நாட்டு வளத்திற்கும் போர்ப்படையின் பலத்திற்கும் அனுமந்தீஸ்வரரின் அருள்தான் காரணம் என்று முழுவதுமாக நம்பினார் நந்திவர்மன். அனுமந்தீஸ்வரரின் ஆலயத்தின் கட்டமைப்பு விலை மதிப்பிட முடியாத புராதன வைரக் கற்களினாலும் ஆபரணங்களினாலும் ஆனது. இப்படிப்பட்ட பொற்புதைகளை தன் வசம் வைத்திருக்கும் அனுமந்தபுரத்தில் உள்ள அனுமந்தீஸ்வரர் ஆலயத்தை பற்றி அறிகிறது அலரிகள் என்னும் அரக்க கூட்டம். இவர்கள் சூறையாடும் அரக்கர்களில் முதன்மையானவர்கள். மிக கொடூரமான குணம் கொண்டவர்கள். பல பகுதிகளில் மக்களை சித்திரவதை செய்து கொன்று குவித்துவிட்டு அங்கிருக்கும் பொருட்களையும் செல்வங்களையும் சூறையாடுவதுதான் அவர்களின் பொழுதுபோக்கு. அப்படிப்பட்ட அரக்க கூட்டத்தின் தலைவன்தான்
ஒற்றை கண்ணினை உடைய கோரா. அவன் ஒரு ஊரை சூறையாட முடிவு செய்து விட்டான். அந்த ஊரில் உள்ள மக்களை எப்படி சித்திரவதை செய்து கொலை செய்யப் போகிறான் என்பதை ஊரை சுற்றியுள்ள சுவர்களிலும் மலை பாறைகளிலும் ஓவியங்களாக வரைந்து மக்களை அச்சுறுத்தும் வகையில் அவனது அடையாளமாக இருக்கும் ஒற்றைக்கண் முத்திரையை பதிப்பது அவன் வழக்கம். ஒரு நாள் கொள்ளையடித்து போகும் வழியில் கோராவின் கண்ணில் பட்டது அனுமந்தபுரம். நந்திவர்மனின் போர் குணத்தையும் அவனது தோல்வி கண்டிராத வீர வரலாற்றையும் அறிந்தவனாயிருந்தான் கோரா. நந்திவர்மனை நேருக்கு நேர் போரிட்டு வெல்ல முடியாது என்பதை உணர்ந்த கோரா அதற்கான தருணம் அமையும் வரை காத்திருந்தான். கோரா எதிர்பார்த்து காத்திருந்த நாளும் வந்தது. 1000 வருடங்களுக்கு பிறகு வரும் விசேஷமான சித்திரை பௌர்ணமி. அந்த விசேஷ நாளில் நந்திவர்மன் தான் வணங்கும் அனுமந்தீஸ்வரரின் முன்னால் அமர்ந்து தன்னுடைய போர்வாளை வைத்து யாகம் செய்து பின் தன்னுள் எழுந்த கேள்விகளுக்கு விடை காண மனதை ஆழ்ந்த யோக நிலைக்கு இட்டுச் செல்வார். கோரா அனுமந்தபுரத்தை நோக்கி படையெடுத்து மக்களை சித்திரவதை செய்து கொன்று குவித்தார். எஞ்சியுள்ள மக்கள் அனைவரும் அனுமந்தீஸ்வரரின் கோவிலை நோக்கி ஓடி வர மக்களின் மரண ஓலம் நந்திவர்மனின் ஆழ்நிலை தியானத்தை கலைத்தது. நந்திவர்மன் இதையெல்லாம் கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும் எதிரிகள் மற்றும் கொள்ளையர்களின் சூழ்ச்சி நமக்கு புதிதல்ல என்றும் மக்களின் முன் தோன்றி மக்களின் அச்சத்தை போக்கினார். அரக்கர்கள் நுழைய முடியாத அனுமந்தீஸ்வரர் கோவிலுக்குள் மிகச் சுலபமாய் நுழைந்தான் கோரா. அனுமந்தீஸ்வரர் கோவிலுக்குள் நந்திவர்மனுக்கும் கோராவின் ஆட்களுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது நந்திவர்மனின் பராக்கிரமத்தை பார்த்த கோரா அவரை நேருக்கு நேர் எதிர்கொள்ளாமல் நந்திவர்மனை வீழ்த்த முதுகில் தன்னுடைய வாளை பாய்ச்சினார். உயிருக்கு போராடிக் கொண்டிருக்கும் நந்திவர்மனை பார்த்த மக்கள் அனைவரும் கோராவின் சேனை முன் மண்டியிட்டனர். கோரா அங்குள்ள அனுமந்தீஸ்வரர் மேல் இருக்கும் விலைமதிப்பில்லாத வைரத்தை எடுக்கச் சென்றார். வீழ்ந்திருந்த நந்திவர்மன் தன்னுடைய போர்வாளை எடுத்து எழுந்து கோராவின் தலையை கொய்தார். கோராவை வீழ்த்திய கணமே நந்திவர்மனும் வீர மரணமடைந்தார். புயல் மழை என பிரளயமே உருவாகி கோவிலை சுற்றியுள்ள பகுதி அனைத்தும் மண்ணோடு மண்ணாக புதைந்து போனது. ஸோ அனுமந்தபுரத்தில் புதைஞ்சிருக்கிற நந்திவர்மனோட வரலாறையும் அனுமந்தீஸ்வரர் கோயில் உள்ள ரகசியத்தையும் வெளியில் கொண்டு வர போகிற இந்த மிஷனில் ஏன் கூட ஒர்க் பண்ண போகிற என்னோட டீம்மேட்ஸ் இலக்கியா, கமல், மது, சுபி, பாசு அண்ட் சந்தோஷ். சாமி கிட்ட என் வீடு நல்லா இருக்கணும்னு கேட்குற யாரும் அந்த சாமி இருக்கிற கோயில் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறது இல்லை. அந்த கோபுரத்தை பார்த்தீங்களா, செடி கொடி எல்லாம் வளர்ந்து கிடக்கு. அதை பற்றி எல்லாம் யாருக்கும் கவலை இல்லை. இது 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மண்டபம். இது கிடக்கிற நிலைமையை பார்த்தீங்களா? இலக்கியா, இங்க பாரு, இந்த தூண்ல இருக்க சிற்பங்கள்லாம் உடைஞ்சிருக்கு. அது ஏன்னு தெரியுமா? அந்த காலத்துல முகலாயர்கள் இந்த பக்கம் போர் செய்ய வந்தப்போ இதெல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க. நாட்டை பிடிக்க வந்தவன் நிலங்களை மட்டும்தான் ஆக்கிரமிக்கணும். ஏன் பல்லவர்களோட சிற்பங்களை சேதப்படுத்தணும்? ஒருத்தனோட வரலாறு அழிக்கணும்னா அவன் அடையாளத்தை அழிக்கணும். எக்ஸாக்ட்லி, சரியா சொல். அங்கே பாருங்க, இந்த தூண்கள்ல பாதிக்கு மேல பாண்டிச்சேரி பீச்சில் இருக்கு. ஒரு மரியாதையும் இல்லாம பிளாட்ஃபார்ம்ல நிக்குது. அது எப்படி அங்கே வந்ததுன்னு அங்கே இருக்கவங்களுக்கே தெரியாது. இப்படிதான் நம்ம தமிழ் கலாச்சாரமும் பண்பாடும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. சார் வணக்கம் சார். மணிகண்டன், சொல்லுங்க சார். செத்தது யாருன்னு விசாரிச்சிங்களா? சார் வெளியூர்காரன் போல சார். இந்த ஏரியாக்காரங்க யாருக்குமே அவனை அடையாளம் தெரியல சார். ஃபாரன்சிக் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார். சார் சூசைடா இருக்குமோன்னு சந்தேகமா இருக்கு சார். எத்தனை வருஷமா டிபார்ட்மெண்ட்ல இருக்கீங்க சார்? மணி சார்
இது கொலை தான். அது எப்படி சார் டெட் பாடியை பார்த்தோன்னா கொலைதான்னு அவ்வளோ உறுதியாக சொன்னீங்க? எல்லாரும் அப்சர்வேஷன் தான். ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் டெட் பாடியை கவர் பண்ற அளவுக்கு ஏரியில ஃபுல்லா தண்ணி இருந்த அடையாளம் இருக்கு. ஆனா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்த அன்னைக்கு தண்ணி எல்லாம் உள்வாங்கி இருந்தது. கரெக்டா? ஆமாம் சார். இதே அவன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தா கை கால் நகெல்லாம் பிதுங்கி இருக்கும், பாடியில தண்ணி ஃபுல்லா உள்ள போய் பாடி பல்ஜா இருக்கும். அவன் மோத்த நல்லா உத்து பார்க்கும்போது தாடை வீங்கி இருந்தது. ஃப்ராக்சர் ஆனாதான் அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்மார்ட்டா கொலை பண்ணிட்டு ஏரியில தண்ணி இருக்கும்போது பாடியை உள்ள போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். இந்த வருஷம் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடினோம்யா. எல்லாருக்கும் வணக்கம். செஞ்சி பாடலீஸ்வரர் கோயில் வரையும் போயிருந்தேன். தவிர்க்க முடியல, நேரத்துக்கு வர முடியல, தாமதமாயிடுச்சு, தப்பா நினைச்சுக்கிறாங்க. என்னையா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, நீங்க ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் மண்ணெல்லாம் பொண்ணாச்சு, அலங்கோலமா இருந்த ஆத்தா சிலை அலங்காரமாச்சு. காத்து இருக்கிறதுல தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? எங்களை மாதிரி ஆளுக்கு இன்னும் பண்ணாரு. சித்திர திருவிழா நடத்துறதுக்கு ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. வர வேண்டியவங்கள வந்துட்டாங்க. நல்லதை பேசி முடிங்க. நீ பேசு பேசு. திருவிழா வரைக்கும் உங்க காட்டுல மழை இல்ல, நீ பேசு பேசு. எப்பயும் போல அம்மன் அலங்கார செலவு என்னோட தான். சவுண்டு சர்வீஸ், வான வேடிக்கை என் செலவு. கரகாட்டம், கலை நிகழ்ச்சி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஊர்ல வசூல் பண்றதுலாம் நான் பாத்துக்கிறேன். பணம் என்கிட்ட குடுத்துருங்க. சும்மா இருந்து துறையா. ஹலோ, சொல்லுங்க சார். கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ஆட்கள் நாளைக்கு உங்க ஊருக்கு வர்றாங்க. வரட்டும், நாங்க பாத்துக்கிறோம் சார். விவோ தான் இப்போ ஃபோன் பண்ணாரு. நம்ம ஊர் மலைப்பாக்கம் தோன்றதுக்கு மறுபடியும் அந்த சென்னை ஆளுக்கா வர்றாங்களாம். வரட்டும், அது தோண்டட்டும். அப்ப என்ன பிரச்சனை நடக்குதுங்க எல்லாருக்கும் தெரியும். யார் அவன்? எப்ப பாரு ஏட்டிக்கு முடியா பேசிட்டு இருக்கா? என்ன ஏட்டிக்கு போடியா பேசிட்டு இருக்கோம்? இருக்குனதுக்கு அப்புறம் எல்லாரும் வீட்டில் போய் பார்த்துக்கிறோம். உடம்பு சரியில்லைனா கூட காலையில் எழுந்திரிச்சு தான் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறோம். பல தலைமுறையாக அங்கே நிலாவை பார்த்து ரொம்ப வருஷமாச்சியா. என்ன சரோஜா, உன் பையன் என்ன பேசுறான்? தலைமுறையா இருக்கிற பழக்க வழக்கத்தை மாற்ற பார்க்குறானா? பெரியசாமி பையன் யார் பேச்சையும் கேட்காம மலை பக்கம் போனான்ல, என்ன நடந்துச்சுன்னு ஊருக்கே தெரியும்ல. என்பா, பெரியவங்ககிட்ட கூட கூட பேசாதடா. பேசாம வா வீட்டுக்கு. சுமாருமா இப்படி பேசி பேசி தான் வாயாடிச்சு. பேச்சும் கேட்க மாட்டேது, மத்தவன் பேச்சும் கேட்க மாட்டேதுங்க. அழாதம்மா அழாத, ஏதோ வீட்டோட போச்சேன்னு விடுமா. என்ன பூசாரி, திருவிழா பத்தி பேசுவோம், வீடு பத்தி எரியுது. திருவிழா பத்தி பேசுனால தீ பிடிச்சு. நம்ம ஊர்ல குழி தோண்ட சென்னக்காரங்க வாரன்னு சொன்ன உடனே தீ பிடிச்சிருச்சு. அவங்க ஊருக்குள்ள வந்து தோண்டுனாங்க, ஊரே தீ பிடிச்சு நாசமா போயிரும். இப்ப என்ன பண்ணலாம்? வழிவிடு, இன்னைக்கு அவங்களாம் நம்மளான்னு பார்த்துருவோம். வாங்க மொத்தம் இதா வாங்க வாங்க. என்னடா அவங்க நம்மளை பார்த்துருக்காங்க, நீங்களும் அமைதியாக இருக்கீங்க. ஏய் போ சொல்லு, போ சொல்லு, போன வாட்டி நீங்க இங்க வந்து பார்த்த வேலையால இங்க ஒரு உசுறு போயிடுச்சு. இப்ப மறுபடியும் வந்து இங்க நிக்கிறீங்க. பேசாம போயிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. சார், ஊருக்கு வெளியில ரிசர்ச் பண்ண போறோம். இதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அரசாங்கம் கிராமத்துக்கு நல்லது செய்ய வந்து தடுத்தா என்ன பண்றது? என்ன பண்ண சொல்ற? நம்ம ஊருக்கு ஏற்கனவே 1-2 பஸ் தான் வந்து போயிட்டு இருக்குது. இதுல தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை இருக்குது. இதையெல்லாம் இன்னைக்கு தடை பண்ணீங்கன்னா அதுவும் நாளைக்கு தடைப்படும். அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டு நம்மளால என்ன பண்ண முடியும்? என்ன அரசாங்கம்? பெரிய அரசாங்கம். நாங்க ஓட்டு போடாம முளைச்சிருச்சு அந்த அரசாங்கம். இப்பதான் கரெக்டா பேசுறீங்க. நீங்க பிரசிடென்ட், நீங்களே இப்படி பேசலாமா? வேற எப்படி பேசுறது? ஊருக்குள்ள தண்ணி பிரச்சனை எத்தனையோ வாட்டி உங்ககிட்ட மனு கொடுத்தாச்சு. அப்பெல்லாம் உங்க அரசாங்கம் வந்து ஒண்ணும் கேட்கல. இப்ப என்ன ஊருக்குள்ள குழி தோண்ட போறன்னு வந்து நிக்கிறீங்க? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் வரத்தவல போங்கயா. ஊர்ல வரலாற்று சூழலாம் கிடைச்சா அது உங்களுக்கு தாயா பெருமை. சார்,
இங்க வாழவே வழி இல்லாம இருக்கான். எப்பவோ புதஞ்சு போனதை தேடி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பெருமையா சார்? கம்முன்னு இருங்க சார். இருங்கப்பா சார், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீங்க சொல்ற தண்ணி வசதி, பஸ் வசதி, கரண்ட் வசதி இதெல்லாம் அனுபவிக்க நாங்க உயிரோட இருக்கணும்ல. எங்க பிரச்சனை எங்களுக்கு தான் சார் தெரியும். சொல்லிட்டு நீங்க போவீங்க சார். பிள்ளை இழந்த பிறகுத்தே உள்ள வேதனையும் வலியும் தெரியும். நீங்க சாகிறத பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க, நான் இந்த ஊரு மக்கள் நல்லா இருக்கணுங்கிறத பத்தி பேசுறேன். ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு எத்தனை தடவைங்க சொல்றது? இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்றத நல்லா கேட்டுங்க. சரிங்க. ஊருக்கு இப்பதான் கரண்ட் வந்திருக்கு. 1-2 பையன் இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கான். அதையும் கெட்டுருவானுங்க போல. ஆமா ஆமா. ரேஷன் கார்டு இல்லைன்னா என்னடி பண்றது? குடும்ப தலைவிக்கு வேற 1000 ரூபாய் தராங்களாமே. அட ஆமாண்டி, பொம்பளைங்களுக்கு பூரா பஸ்ல டிக்கெட் கிடைக்காதா? இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்தா இந்த மாசம் பென்ஷன் வருமா வராதான்னு தெரியலையேம்மா. சரிங்க. சரி சார், அவங்க வந்த வேலையை பார்க்கட்டும். ஆனா ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. வேலை பார்க்குற யாரும் ஊருக்குள்ள வரக்கூடாது. சாயந்தரம் 5 மணிக்கு மேல யாரும் வேலை பார்க்கக்கூடாது. அப்புறம் என்ன சார், உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான் சார். 5 மணிக்கு மேல அங்கே எனக்கு என்ன வேலை? ஓகே சொல்லுங்க. சரி, எல்லாரும் கிளம்புங்க. இதெல்லாம் எடுப்பா, கிளியர் பண்ணுப்பா. எல்லாம் கிளம்புங்க. போங்கப்பா. ஏண்டா இவ்வளோ பிரச்சனை இருக்க ஊருக்கு இப்போ நம்ம அவசியம் வரணுமா? இதுக்கு சென்னை பக்கத்துல எங்கேயா தோண்டி இருந்திருக்கலாம். டேய், சென்னை பக்கம் தோண்டியிருந்தா கோயில் கிடைச்சிருக்காது, குப்பை தான் கிடைச்சிருக்கும். எல்லாரும் கிளம்புங்கப்பா. கிளம்பு. கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. வருஷம் பல ஆகி போச்சு, இன்னும் அவங்க மாறாம இருக்காங்க. என்ன சார் பண்றது? படிப்பறிவு இல்லாத ஜனங்க பேய் பிசாசுக்கு இன்னும் நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களும் வேலை பார்க்காம நம்மளையும் வேலை பார்க்க விடாம தடுத்துட்டு இருக்காங்க. அப்புறம் எதுவா இருந்தாலும் நீங்க நேரடியா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. தனியா எதுவும் நீங்க டீல் பண்ணாதீங்க. தேங்க்யூ சார். ஓகே சார். சார், எப்படியும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படியே ரிசர்ச் பிளேஸை பார்த்துடுவோமே. ஓகே. ஓகே சார். இந்த கதை ஆரம்பமாக இன்னும் ஒருத்தன் வர வேண்டியது இருக்கு. வணக்கம் சார். என்ன எல்லாரும் செஞ்சு மகேந்திரவர்மன் சொல்லுவாங்க. தெரியும், உட்காருங்க. என்ன சார் பசங்களை எப்படி அடிச்சு வச்சிருக்கீங்க? பின்ன கேட்டா வாய் திறந்து பதில் சொல்லணும்ல. ஏண்டா கேட்டா சொல்ல வேண்டியதானே? அவனுங்க எப்படியும் வெளியே வந்துருவானுங்க. இதோ வருது பாரு, அது உங்களுக்கு தான் சார். பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்தாங்கண்ணே. என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆடுறா? பின்ன ப்ரமோஷனை கொடுக்க போறாங்க எனக்கு. எந்த ஊரு? செஞ்சினே. உங்க நேர்மைக்கு ஊதியமே ட்ரான்ஸ்ஃபர் தான். அதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. உயிர் போற நிலைமை வந்தாலும் அதர்மத்துக்கு துணை போகாம தர்மத்தின் பக்கம் நிக்கிறது தான் சத்திரிய தர்மம். கண்டிப்பாண்ணே. என்னம்மா 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 நடந்துச்சு? இருமா என்னமாச்சு சார்? பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ். மிஸ்ஸிங்கா? கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டீங்களா? எழுதி வாங்கிட்டேன் சார். வயசு என்ன? 13 வயசுங்கய்யா. அல்லாதம்மா, உன் பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். சரி, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வர வழியில எங்கேயும் காணாம போயிட்டாளா? இல்லைங்கய்யா, ஆடு மேய்க்க தேக்க மலமோட்டு பார்க்க காத்தால பசங்களோட போச்சுங்கய்யா. கூட போட பிள்ளைங்க எல்லாம் ஓடி திரும்பிச்சையா. என் ஆட்டு மந்தையும் வந்து சேர்ந்துச்சையா. எப்படியாச்சும் என் பிள்ளை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க ஐயா. பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாம ஆடு மேய்க்க அனுப்புறீங்க? உங்க காலில் வேணா
அழாத. சரி, எந்த ஊரு? அனுமந்தபுரம் ஐயா. ஒரு நிமிஷம். ஹலோ. ஏய், கிளம்பிட்டேன். அதுக்குள்ள ஒரு முக்கியமான கேஸ். வந்துடுறேன். வணக்கம் சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் நான் வேணா போட்டுமா சார்? ஓகே, யூ கேன் ப்ரொசீட். ஓகே சார். சார், இது ரொம்ப மோசமான ஊரு சார். ஏன் ரவுடிங்க ஊரா? ரவுடிகள்லாம் இல்ல சார். சார், போலாம் சார். இவன் வேற. சார், போலாம் சார். ஏன் சார், ஒரு 2 நாள் கூட ரெஸ்ட் எடுக்காம வந்த முதல் நாளே வல்லரசு விஜயகாந்த் மாதிரி முறுக்கிட்டு கிளம்பிட்டீங்களே சார். இதுல என்ன வேற ஊருக்குள்ள கூட்டிட்டு வர்றீங்களே சார். சார், அதோ தெரியுதே, அந்த மலை தான் சார் பிரச்சனை. சார், அந்த பக்கம் பார்க்காதீங்க சார். போங்க சார், வேகமா போங்க சார். சார், அனுமந்தபுரம் போயிட்டு இருட்டுறதுக்குள்ள ரிட்டர்ன் ஆயிடணும் சார். லேட் ஆயிடுச்சுன்னா ஸ்டேஷனுக்கு போக முடியாது சார். ஏன் அப்படி சொல்றீங்க? 6 மணிக்கு மேல இந்த வழியா யாருமே வரமாட்டாங்க சார். அப்படி என்ன பிரச்சனை? அது ஒரு பெரிய கதை சார். போக போக உங்களுக்கே தெரிய வரும். பொண்ணு பேர் என்னம்மா? வெண்ணிலா ஐயா. கூட யாரெல்லாம் போனது? இந்த பிள்ளைங்கள தான் போச்சிங்க சார். உன் புருஷன் எங்க? இதோ இருக்காரு சார். ஏய், இங்க வா. என்னடி ஊரை கூட்டி அழுதுகிட்டு இருக்கா? ஒட்டப்புல தானே, நானே போனா போகட்டும் செலவு மிச்சம் பண்ணிருக்கோம். சனியன் போலீஸ்காரனை கூட்டி வந்துருக்கியா? ஏய், இங்க வா. என்ன சார்? என்ன சார், ஏன் உன்கிட்ட கை வைக்கிற? உட்கார்றா. ஐயா, கொஞ்சம் அக்கறை இருக்காடா உனக்கு? பொண்ணுக்கான போஷ தேட மாட்டியா? ஆட்டெல்லாம் ஓட்டு வந்து எங்கம்மா ஓட்டிங்க? இங்கதான் விட்டோம். மொத்தம் எத்தனை ஆடுமா? 5 ஆடு 6 குட்டி சார். உன் பொண்ணு இங்கதான் இங்கே ஒளிஞ்சிருக்கு. கூப்பிட்டு வரும். வெண்ணிலா, வெண்ணிலா. நல்லா கத்தி கூப்பிடுமா. 11 ஆடுல 10 ஆடு தான் இருக்கு. ஒரு ஆடு காணோம். அப்பா திட்டு வரணும், குழந்தை எங்கேயோ ஒளிஞ்சிருக்கு. கூப்பிட்டு வரும். இந்த ஊர்ல குதிரைங்க இருக்கா? குதிரையா? இந்த ஊர்ல ஒரு கழுதை கூட கிடையாது சார். என்ன சார்? சார்?
சார் உங்களுக்கு ஒன்றும் அவளியே? இலக்கிய அந்த மேப் ஒரு குறிப்பிட்ட டெப்த் வரைக்குமே நம்ம ஜேசிபியில் தான் பள்ளம் தோண்டி எடுக்க முடியும். கொடுமா சார் மேப்பு மிஸ் ஆயிடுச்சு சார். என்னது மிஸ் ஆயிடுச்சு? அறிவு இருக்கா உனக்கு? மிஸ் ஆயிடுச்சுங்கிறான் சார். அதை வச்சு தான் இன்னைக்கு ஒர்க்கெல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொன்னேன், ஒவ்வொருத்தரும் கவனமா வேலை செஞ்சாதான் அந்த ப்ராஜெக்ட் முடிக்க முடியும். நான் சொன்னது உன் மண்டையில ஏறிச்சா ஏறலையா? வெளியே போடா, என் கண்ணு முன்னாடி நிக்காத போ. சார், இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஷன்ல என்ன வேலை செஞ்சன்றதை மறந்துடுங்க சார். போஸ் அண்ட் டீம் ரிசர்ச் பண்ற இடத்துக்கு முழு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார், இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது இந்த ரிசர்ச்சை நிப்பாட்டவோ இல்ல தள்ளி போடவோ அனிவேல், இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ தெரியாம பேசுறீங்க. இந்த ப்ராஜெக்ட் நடக்கணும்னு எத்தனை எம்பிங்க சென்ட்ரல் அழுத்தம் கொடுத்துருக்காங்க தெரியுமா? இப்போ இந்த ப்ராஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட நேரடி கண்காணிப்புல இருக்கு. அங்க புதஞ்சிருக்கிறது ஒரு பழங்கால கோவில் மட்டும் இல்ல, ஒரு இனத்தோட பெரிய வரலாறு. ஆன்மீகத்தையும் தமிழையும் ரெண்டு கண்களா பார்த்த நந்திவர்மனோட மறைக்கப்பட்ட வரலாற்றை வெளிக்கொண்டு வர முயற்சியில போஸ் அண்ட் டீம் இறங்கியிருக்காங்க. ப்ரொஃபசர் போஸ் சாதாரண ஒரு தொல்லியல் துறை பேராசிரியர் மட்டும் இல்லை, அவர் பண்ண ரிசர்ச் ஒர்க்குக்கு ஏசியா லெவலில் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராஜெக்டுக்கு உண்டான முழு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எனக்கு நேரடியாக உத்தரவு போட்டிருக்காரு. இனி அங்கே எது நடந்தாலும் என் கவனத்துக்கு நீங்க உடனடியாக கொண்டு வரணும் மிஸ்டர் பழனிவேல் ராயன். சார் நிச்சயமா செஞ்சிடலாம் சார். மேப் சாஃப்ட் காப்பி இருக்கு சார். முன்னாடி சொல்லி தொலைக்க வேண்டியதானே. போ. சார் வணக்கம் சார். என்ன வேணும் சார்? டீல் பேசிக்கலாமா சார்? என்ன டீல்? யார் நீ? சார் நான் தான் சார் இந்த ஜேசிபி ஓனர் மணி சார். இந்த ஜேசிபி எல்லாம் என் கண் பார்வையிலே இருக்கட்டும். சரிங்க சார். கவனமா நான் சொல்ற மாதிரி தான் குழி தோண்டணும் சார். அவ்வளோதானே சார்? நாலா பக்கமும் அப்படியே கரையை போட்டு பல ரோடு மாதிரி தட்டி விடணும். அவ்வளோதானே சார்? நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பேர் நினைச்சு நிக்கிற மாதிரி பிரமாதமா ஒரு கொலை வெட்டி தரேன் சார். சார் மணிக்கு மணி மட்டுமே முக்கியம் இல்லை சார், வேலைக்கு சுத்தமா இருக்கு சார். குலமா? டேய், கோயில் உள்ள புதஞ்சு கிடக்குறா, அதை தோண்டி வெளியே எடுக்கணும். யூஸ் சார். கும்பிட்டுங்க சார். அஞ்செழுத்து மந்திரத்தான் நாம் நலம் பெற நஞ்செடுத்து தான் குடித்தான், ஐம்பூதங்களையும் கூட்டுவித்தான், இச்சகத்து ஆட்டுவித்தான், திருச்சிற்றம்பலத்தான் அப்பரம் அம்மையுடன் நிறைவாய் நிறையிடங்குது. ஆசையில் இந்நிலம் அகழ்ந்தால் அக்னியில் அகப்படும் இச்சகம். இமை கணத்தில் தீமை வந்து சேரும் உமை
இம்மறைப்பொருள் மறைவாய் இருப்பதே அம்மறையோன் எண்ணம். அதை ஏற்றால் மட்டுமே மானிடம் தலைப்பது திண்ணம். இல்லையேல் மரணம் நிச்சயம். மரணம் நிச்சயம். சிவன் சொத்து குலநாசம். உயிர் பத்தரம். டேய், இவனை பார்த்து பயந்துட்டீங்களா? அவங்க நான் பைத்தியக்காரன். போங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. இல்லைக்கியா, இங்க வாமா. மொபைல் ரிப்பேர் பண்ணுறதுக்கு இவ்வளோ தூரம் வர வேண்டியதாக இருக்கு. அப்புறம் உனக்கு இப்போ கல்யாணம்? வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் ஃப்ரீக்வன்சி கால் கிடைக்கல. ஃப்ரீக்வன்சினா? அதாவது நான் ஒரு விஷயத்த நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அவன் அந்த விஷயத்த செஞ்சிருக்கணும். நீ நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள செஞ்சிடணும். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் ஸ்மால் ஹெல்ப். ஐ டேக் ஒன் பீடி ப்ளீஸ் ஃபயர். சார் கூப்பிடுறாரு, போங்க. அனந்தபுரம் சார். சார், அவன் தண்ணி அடிச்சிருக்கான் சார். ஏய், ஓரமா பெண்ணில் போ. எஸ் சார். ஓ, I'm going and sleeping. My partner friend is here. எஃப்எம் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம்னா ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்கள் லவ்குரு. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் பயணம். இந்த வாழ்க்கையே ஒரு பயணம் தான். ஆனாலும் நம்ம எல்லோரோட லைஃப்லையும் ஒரு மறக்க முடியாத பயணம் கண்டிப்பாக இருக்கும். அந்த பயணம் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கலாம். ஏன் அந்த பயணம் நம்ம வாழ்க்கையாவே மாறி இருக்கலாம். இப்படி தங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத பயண அனுபவங்களை யாரெல்லாம் இப்போ நம்ம கூட ஷேர் பண்ண வராங்கன்னு பார்க்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர். ஹலோ ஹலோ, லவ் குரு அவர்களுக்கு என் ஏய், இனிய இரவு வணக்கம். சொல்றா. என்னோட பேர் ஃபோன் பண்ண ஃபோன் எடுக்க மாட்டியா? எவன் வீட்டை காசு வாங்கிட்டு எவனா ஊரை சுத்திட்டு இருக்கிற? எப்படா காசு தருவ? கல்யாணம் ஆகி குழந்தைய வேற பெத்துட்ட. எப்படா காசு திருப்பி கொடுப்ப? இங்க பார், காசை திருப்பி கொடுக்கல வேற மாதிரி ஆயிடும். ஏய், எப்ப காசு தருவ? அவ்வளவுதான், இதோ பாரு. சூப்பர். அந்த பயணம் உங்களுக்கு எப்படிப்பட்ட தருணம்? அது ஒரு நைட் பஸ் டிராவல். வேணும். என்னோட காதல இளையராஜாவோட என் கண்மணி என் காதலின்ற பாட்டு. நீ நினைச்ச மாதிரியே எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பாட்டு சத்தம் வர்ற பக்கம் திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு மொபைல்ல அந்த ஒருவேளை முணுமுணுத்துட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி உனக்கு ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கோ? அடுத்த வரியா நான் பாடினேன். அதை பார்த்து அந்த பொண்ணு ரெண்டு சிரிச்சாங்க. இப்போ அவங்க என் மிஸ்ஸஸா என் பக்கத்துல உட்காந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசுறதை கேட்டுட்டு இருக்காங்க. வாவ், சூப்பருங்க. உங்களோட தாம்பத்திய பயணத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை எங்க கூட ஷேர் பண்ணீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. தேங்க் யூ. எதுக்கு? அவனை நீங்க அடிக்கலனா லவ் குரு ப்ரோக்ராமை கேட்டிருக்கவே முடியாது. இப்படி தெரிஞ்சுதான் அடிச்சிருக்க மாட்டேன். யாரை கேட்டு மண்ணை தோன்றீங்க? மண்ணை தோண்டி அண்டர் கிரவுண்டில் டைட்டில் பார்க் ஓப்பன் பண்ண போறியா? அண்ணே, இந்த குழிக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. அப்புறம் இதை தோண்ட சொன்னவர் ஜேசிபி காரு, அவர் பேர் மணி. அங்கே போய் கேட்டுக்குங்க.
டேய் என்னடா முறுக்கு வேணுமா? முருகன் வேணாம் சரகம் வேணாம். முதல்ல இந்த வேலையை நீ நிறுவனம். கம்முனுடா வாய கழுவுடா. ரொம்ப நாள் சும்மா இருந்தது இப்பதான்டா ஒரு வேலை கிடைச்சிருக்கு. வண்டிக்கு 6 மாசம் டியூ கட்டணும்டா. கம்முனுடா என்ன டார்ச்சர் பண்ணி விட்டுறாதடா. இப்படியே லேவுட்லாம் போட்டு லேண்டெல்லாம் வித்துட்டீங்கன்னா விவசாயத்தை யாரா பார்க்கறது? ஏண்டா இப்ப நீங்களும் விவசாயத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களாடா? விவசாயம் இருக்கும் வரை நாங்கள் கோர்ட்டுக்கு போவோம், கொடி பிடிப்போம், போராடுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆமா, நீ எந்த ரியல் எஸ்டேட் புரோக்கரு கேக்குறாங்களா? பதில் சொல்ல. ரியல் எஸ்டேட் புரோக்கரா? ஏண்டா என்ன பார்த்தா ரியல் எஸ்டேட் புரோக்கர் மாதிரி தெரியுது உனக்கு? அங்க பாரு குச்சை வச்சு நிக்கிறான், இங்க பாரு கோலமாவில் கோடு போட்டுருக்காங்க. 3 பொம்பளை பசங்க விளம்பரத்துக்கு வந்திருக்காங்க. தொப்பி போட்டுருக்கானே அவன் தானே டைரக்டர். பாரு எதே மழை வர மாதிரி இருக்கு. 6 மாசம் வேலை இல்லாம இப்பதான் கஷ்டப்பட்டு இந்த வேலையை உசார் பண்ணி வச்சிருக்கேன். ஏதாவது டென்ஷன் பண்ண நினைச்ச காலையில வண்டி டயர் எலுமிச்சு மழை வைக்கல உன்னை அப்படியே வச்சு நசிக்கிட்டு போயிடுவேன். நீ ஆம்பளையா இருந்தா என்ன நசிக்கிறேன். போலீஸை பார்த்துட்டு பயப்படுறான். என்ன டேய் குச்சை பார்த்த குரங்கு மாதிரி இப்படி பயப்படுற? யாரா அவரு? காவல்துறை உங்க நண்பன். பாத்தீங்களா சார்? இவனை பார்த்து இப்படி பயப்படுறானே, ஏதாவது திட்டு வேலை பண்ணிருப்பானோ? குச்சியில லத்தி வருது. என்னடா மிஸ்டர் தமிழ்நாடு, காலையிலே சரக்கு உனக்கு எங்க கிடைச்சது? குடிச்சிட்டு இந்தாட்டம் ஆடிக்கிட்டு இருக்க? எல்லாம் உங்க கவர்மெண்ட் தான். சரக்கு மட்டும் தான் விளையாத்துறானுங்க, போதை ஏறவே மாட்டேங்குது. நீங்களா நல்ல சரக்கு கொடுக்க சொல்லுங்க சார். காசு கொடுக்கல பயமுடுறா. ஓகே சார். போஸ் யாரிங்க? உங்களுக்கு போஸ் வேணுமா லூசி வேணுமா? லூசி தான் தோக்குறான். போஸ்னா அது அந்த பச்சை கலர் டென்ட் போட்டுருக்குல்ல, அது உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. வாங்க. குரு, சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் செஞ்சி ஸ்டேஷன். ஓ தேங்க்ஸ் ஃபார் கமிங். சார் உங்க ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் என்ன ப்ராப்ளம்னாலும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். நிச்சயமா சார், நிச்சயமா. பிரச்சனை எப்போ வேணா வரலாம். ஐ வில் டேக் கேர். நோ வரிஸ். தேங்க்யூ சார். இந்த குடிகாரனோட பிரச்சனை தான் சார் பெரும் பிரச்சனை. அவெல்லாம் ப்ராப்ளம் இல்லை சார், கிளம்பிடுவான். இந்த கல் இருக்குல்ல சார், இது இங்கே ஆற்றுப்படுகை இருந்ததுங்கிறதுக்கான ஆதாரம். இலக்கியா, இதுக்கப்புறம் எது கிடைச்சாலும் பேக் ப்ராப்பர்லி எவ்வளோ தூரம் சேஃபாக வைக்க முடியுமோ வைங்க. எஸ் சார். இலக்கியா, சார் செஞ்சி போலீஸ் ஸ்டேஷனோட சப் இன்ஸ்பெக்டர். நாம் ஃபோன் பண்ணதுக்காக வந்திருக்காங்க. இலக்கியா, தமிழ் கல்வெட்டுகள் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த இன்கிரிப்ஷன்ஸை ரீட் பண்ணுறதுல கில்லாடி. ஓ ஹை. சார் உங்கள் ப்ராஜெக்ட் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? ஓ எஸ், நானே ஜஸ்ட் மினிட். இலக்கியா, நீ எக்ஸ்பிளைன் பண்ணிடு. ஒரு இம்பார்ட்டன்ட் பேசிட்டு வந்தேன். வாங்க சார். ஸோ சார் சொன்ன மாதிரி நாங்கள் இங்கே தான் எல்லாருமே வேலை பண்ணுறோம். நேற்று தான் கேட்டேன். லவ் குரு ப்ரோக்ராம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஸோ நேற்று தானே எனக்கு தெரிஞ்சது. அஞ்சல எதிர வந்து நெஞ்சில இறங்கி நின்னு சக்கரை கண்ணுல என்ன கொஞ்சி போறாளே, கையில வெள்ளங்க மாட்டி இழுத்தா அவ பின்னாடி கம்பித்தா எண்ணு ரெண்ட அவ இதயத்தில் மாட்டி. அடியே அடியே என்ன பார்க்காம போறா, அடியே அடியே எதுவும் பேசாம போறா. நெசமா நெசமா ஆசை வச்ச நெஞ்சோரா, ரவுசா ரவுசா என்ன பார்க்காம போறா. அடியே அடியே
கெஞ்சுற மனசு இப்போ கெஞ்சுதே உனக்கு எப்போ மத்தளம் தட்டுது சும்மா நெத்திக்குள்ளார கொளுத்தும் வெயிலு கூட ஐசா உரசிக்கிட்டு நினப்பில் கலர் அடிக்குது ஐயோ தன்னால வர வர கண்ணா பின்னா ஆசை ஏன் நெஞ்சுக்குள்ளார பேச்சு நின்னு போச்சு நீ பக்கம் வந்தாலே அடிக்கடி ஒரு கண்ணில் பார்த்த அத நீ கூட பார்த்த தள்ளி தள்ளி போனாக்கா தள்ளாடுறேன் தன்னால அடையே அடையே என்ன பார்க்காம போறா அடையே அடையே எதுவும் பேசாம போறா நெசமா நெசமா ஆசை வச்சன ஜோரா ரவுசா ரவுசா என்ன பார்க்காம போறா அடியே அடியே என்ன பார்க்காம போறா அடியே அடியே எதுவும் பேசாம போறா நெசமா நெசமா ஆசை வச்சன ஜோரா ரவுசா ரவுசா என்ன பார்க்காம போறா சார் சந்தோஷோட அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் சார். சரி அவனை உடனே கிளம்பி போ சார். இந்த இடத்துல அடுத்தடுத்து தப்பாவே நடக்குது சார். எனக்கு என்னமோ பயமா இருக்கு சார். மரணங்கிறது இயற்கையானது. அவரோட மரணத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. போய் வேலையை பாருங்க போங்க. வா. லக்கியா இந்த பிளாக்கை க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. சார் நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. தம்பி சார் இந்த வண்டியை நகர்த்தி அந்த பக்கம் போடுங்க. சரிங்க சார். ஹலோ என்ன இலக்கியா ப்ரொடக்ஷனுக்கு உன் போலீஸ் ஆள் வரலையா? எப்ப பாரு பாஸ் லாஸ்ட் வீக் ஒர்க் ரிப்போர்ட் மெயில் பண்ணிட்டீங்களா? சார் டுடே ஐ வில் சென்ட் சார். எனி ஃபைண்டிங்ஸ் இன் ரிசர்ச் ஏரியா? சார் இங்க இருந்த ஆற்றுப்படைக்கான எவிடன்ஸ் மட்டும் கிடைச்சிருக்கு சார். அது சரி, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் கிடைச்சிருக்கிற ப்ராஜெக்டே ஃபண்ட்ஸ் இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே சார் ஐ வில் டேக் கேர் சார். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடு. டிலே பண்ணிட வேண்டாம். சார் ஆ இங்க பாருங்க. இலக்கியா இன்கிரிப்ஷன்ஸை படிச்சு சொல்லுங்க. இந்த கல்வெட்டுல இருக்கிறது 7th செஞ்சுரியோட கிரந்த எழுத்துக்கள். கல்வெட்டுப்படி இந்த ஊர் பேரு ஹனுமந்தபுரமே கிடையாது, ஹனுமந்த ஈஸ்வரபுரம். நந்திவர்மன் இந்த ஹனுமந்த ஈஸ்வரர் கோயிலுக்கு செஞ்ச தானத்தை பத்தி இந்த கல்வெட்டுகள்ல இருக்கு. 50 acres land, 108 தங்க ருத்ராட்ச மாலை, சந்திரகாந்த கல் வச்சு கட்டின கருவறை, மரகத கல் வச்ச சிவலிங்கம், நடராஜர் சிலையும், புதையல் இருக்கிற சொரங்கமும், டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அர்த்த மண்டபமும் இந்த கோயிலுக்குள்ள இருக்கு. புதையல் இருக்கிற சொரங்கத்துக்கு போக கோயிலுக்குள்ள 4 சீக்ரெட் வேஸ் இருக்கு. யாழி தூண் இருக்கிற
ஒரு வழி மட்டும்தான் புதையல் அறைக்கு போகும். மீதி 3 வழியும் ட்ராப் தான். தேங்க்ஸ் இலக்கியா. எல்லாரும் இங்க பாருங்க. இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுக்கு பலன் கிடைச்சிருக்கு. சிங்கப்பூரி மன்னன் நந்திவர்மன் கட்டின அனுமந்தீஸ்வரர் கோயில் இங்கேதான் இருக்கு. என்ன எல்லாரும் போய் சந்தோஷமா வேலையை பாருங்க. சார் உங்களோட ஆய்வு என்ன ஸ்டேஜ்ல சார் இருக்கு? உண்மையாவே இங்க கோயில் இருக்கா சார்? அதுக்கான அடையாளம் ஏதாவது கிடைச்சிருக்கா? இங்க ஏதோ பிரச்சனை இருக்காமே. இங்க பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லை. நாங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். நந்திவர்மனை பத்தின வரலாற்று குறிப்புகள் நிறைய கிடைச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் புதஞ்சு போன மொத்த கோயிலையும் தோண்டி எடுப்போம். இப்போதைக்கு இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதை பத்தின விளக்கங்களை இலக்கியா சொல்லுவாங்க. கேர்ஃபுல். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதனால நாங்க சரியான இடத்துல ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு நம்புறோம். அதுக்கான ப்ரூஃப் தான் இது. இது எல்லாமே பல்லவ காலத்து செப்பேடுகள். எங்களுக்கு முதல் கட்ட ஆய்விலே கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்குமே எங்களோட ப்ராஜெக்ட் ஹெட் மிஸ்டர் போஸ் தான் காரணம். தேங்க்யூ. டேய் ஏன்டா எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? டேய் இன்பா, அங்க ஆராய்ச்சி நடந்த இடத்துல ஏதோ கல்வெட்டு கிடைச்சிருக்கான்டா. அன்னைக்கே பிரசாந்த் சொன்னான்டா, நம்ம எல்லாரும் போயிருக்கணும். நம்ம தான் யாரும் போக முட்டுமே. உன் பேச்சை கேட்டு அன்னைக்கே நாங்கள் 5 பேர் உன் பின்னாடி வந்திருந்தோம். 5 பேரும் மேலே போய் சேர்ந்துருப்போம். ஏய் நீ ஏன் பிரசாந்த் சொன்னதை நினச்சிக்கிட்டு இருக்க? நீ பார்க்குறத பார்த்தா இப்போவே கிளம்பி போயிடுவா போலையே. பிரசாந்தே, ஊரில் மலை பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்கடா. இது உனக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது. எதுடா பிரச்சனை? நான் தான் பிரச்சனையா? மாமல்லபுரம் மாதிரி செஞ்சியும் பல்லவர் தேசத்தில் ஒரு முக்கியமான இடம். ஊர்ல பேய் இருக்கு, பிசாசு இருக்குன்னு யாரையும் உள்ள வர விடாம பண்ணிட்டு இருக்கீங்க. ஊருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு, ஊர் பேருக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு என்ன தெரிய போகுது? முதல்ல அந்த ஊரை விட்டு வெளியே வாங்கடா. அப்பதான் 4 விஷயம் எது உண்மை பொய்ன்னு உங்களுக்கு புரியும். நம்ம ஊரை பத்தி நான் இப்ப உங்களுக்கு சொல்றது வேணா புரியாம இருக்கலாம். ஆனா என்னைக்கா ஒரு நாள் புதஞ்சு கிடக்க உண்மை வெளியே வரதான் போகுது. அன்னைக்கு தெரிஞ்சுப்பீங்க. பாக்குறீங்க? இடத்த தோண்ட போறோம்னு சொன்னதுக்கே ஊரே தீ பிடிச்சிருச்சு. இப்ப ஒரு உயிரா போயிருச்சு. இன்னும் அவங்கள தோண்ட விட்டா மொத்தமா தூக்கி குழியில போட்டு போயிருவாங்க. நீ பேசுற என்ன தம்பி இருக்கு? இந்த ஊரையே சுடுகாடாக்கணுமே, சும்மா விடக்கூடாது. ஆமாங்கய்யா.
இந்த பாரு அந்த வண்டி வருது சும்மா வாங்க, வாங்க. போங்க. போங்க, போங்க. இல்ல, வண்டி போங்க. எடுக்கூடாது. போங்க எல்லாரும். வாங்க, போங்க. டேய். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? போலீஸ் நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்புறம்? இதுக்கு எடுத்தாலும் ஆபீஸ் போட்டு என்னத்த கண்டீங்க? சார் இவங்க சார் நிம்பா செத்தான். அவன் சாவுக்கு இவங்க சார் காரணம். அன்னைக்கே ஊருக்குள்ள விடான்னு சொன்னா கேட்டீங்களா? நோண்டானவன் சொன்னவே கேட்டீங்களா? அதனால சார் அவன் பேய் அடிச்சு செத்துறா சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? பாய முடியா? எந்த காலத்துல இருக்கும் ஆபி கொண்டது பேய் கொண்டதுன்னு? பேய் கொண்டது யாரா நீங்க பாத்தீங்களா இங்க? யாரா பாத்தீங்களா? கிளம்புங்க. கிளம்பு எல்லாம் போ. சார் போன்னு சொல்றல. போங்க. போங்க. நடக்குது பாத்துக்கலாம். இவன் இப்படி பண்ணிட்டானே சார். நான் எத்தனையோ தடவை சொன்னேன், அவன் கேட்கல. இப்ப இப்படி அழுவாதீங்க. ஒரு விஷயம், இதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல நடந்தது எனக்கு தெரியாது. உங்க பையன் இறந்ததுக்கான காரணத்தை கண்டிப்பா நான் கண்டுபிடிப்பேன். நீ 3 பேர் கடைசி எப்ப பாத்தீங்க இன்பாவை? நேற்று சாயந்தரம் வரையும் ஒன்றா தான் சார் அங்கே உட்காந்து நான் பேசிட்டு இருந்தோம். அப்போ என் ஃப்ரெண்டு பிரசாந்தை பற்றி நாங்கள் பேசிட்டு இருந்தோம் சார். பிரசாந்த் யாரு? சார் பிரசாந்த் எங்க ஃப்ரெண்டு தான் சார். அவனும் ஆராய்ச்சி சம்பந்தமான படிப்பெல்லாம் படிச்சுட்டு இருந்தான் சார். சார் இந்த ஊர்ல ஆராய்ச்சி பண்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு டீம் வந்தாங்க சார். அந்த டீம்ல பிரசாந்த் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சார். ஆனா பிரசாந்த் ஏதோ விடாம தேடிக்கிட்டே இருந்தான் சார். அது என்னன்னு எங்களுக்கே தெரியல சார். உங்க யார்கிட்டயும் சொல்லியா அதை? சொல்லல சார். அதை பத்தி எதுவும் என்கிட்ட பேசல சார். இப்ப இன்பாவை எப்படி அந்த ஆவி அடிச்சு கொண்டுச்சோ அதே மாதிரி தான் சார் அவங்களுக்கு. அதெல்லாம் நீ சொல்லாத. அதுக்கு தான் நாங்க இருக்க இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. உங்க பையன் பிரசாந்த் இறந்தது நீங்க ஏன் கம்ப்ளைண்டா கொடுக்கல? யார் மேல சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? சார் என் பையன் இறந்ததாவே இருக்கட்டும், விட்டுருங்க சார். மா அப்படிலாம் விட முடியாதுமா. நடந்தது கொலை. கண்டிப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும். இனிமே விசாரிச்சு என்ன சார் ஆக போகுது? அவனை படிக்க வச்சது தப்பா போச்சு சார். ஆராய்ச்சி அது இதுன்னு எங்க பேச்சை கேட்காம போய் கடைசியில செத்தே போயிட்டான் சார். அவனை பேய் தான் சார் அடிச்சிருக்கு. இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி பிரசாந்த் இன்பா மாதிரி வேற யாருன்னா மர்மமா இறந்துருக்காங்களா? தம்பி, எங்க ஐயா காலத்துல பெரிய தண்ணி பஞ்சம். ஊரே சேர்ந்து குளம் வெட்டுறதுக்காக மலைய பக்கம் போயிருந்தாங்க. நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு வெட்டிட்டு லேட்டா வந்தவங்க கொடூரமா 3 பேர் செத்து போனாங்க. அப்பதான் சாமி கேட்டான், ஊரை காப்பாத்த வடக்கிருந்து ஒருத்தர் வருவான்னு சொன்னாங்க. அன்னைக்கு தான் தருமராசையாவுடைய தாத்தா குடும்பத்தோட வந்தாங்க. நல்லதே செஞ்சாங்க. இந்த கோயிலை கூட அவங்க தான் கட்டி கொடுத்தாங்க. போன வருஷத்து வரைக்கும் நல்லாத்தே இருந்தான். பெரியசாமி பையன் செஞ்ச ஒரு வேலைக்கு இந்த 1 வருஷமா நிம்மதி இல்லாம கஷ்டத்துல இருக்கையா. பிரசாந்த் உங்களுக்கு யாருன்னா தெரியுமா? சார் இந்த ஊரை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பிரசாந்த் இங்க பாரு, எவ்வளவு ஆன்டிக் மெட்டீரியல் பிளாக் மார்க்கெட் சேல்ஸ்ல இருக்கு. இதை பத்தின கவலை உனக்கும் எனக்கும் மட்டும்தான். உன் ஊருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு. உன் ஊர் பேருக்கு ஒரு காரணம் இருக்கு. உன் ஊர் வரலாறு வெளியே வரணும்னா அது நீ பண்ற முயற்சியில தான் இருக்கு. நல்லா யோசிச்சு பாரு. நாங்க இங்க இருக்கிறதுக்கு காரணமே பிரசாந்த் தான். இந்த ஊரை ஆராய்ச்சி பண்ணி அவன் எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்பிட்டே இருப்பான். அதை வச்சு தான் நாங்கள் ஒரு ரிசர்ச் டீமோடு இங்கே வந்தோம். அவன் ஏதோ ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஆனால் இந்த ஊர்க்காரங்களை பொறுத்த வரைக்கும் கோராவோட ஆவிதான் கொண்டுச்சு நம்பிக்கிட்டு இருக்காங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், பிரசாந்த் உங்களுக்கு கொடுத்த டீடைல்ஸ் நான் பார்க்க முடியுமா? ஓ யா. தேங்க்யூ.
நீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இந்த ஊரை சுத்தி நிறைய மர்மம் இருக்கு. அதை கண்டுபிடிக்க நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். இன்னொரு விஷயம், இறந்து போன இன்பாவை கொன்னது கோராவோட ஆவி இல்ல. ஆவி கொல்லலனா இப்படி கொடூரமா யார் கொல்ல முடியும்? நீங்க சொன்ன மாதிரி என் பையன் சாவுக்கு யார் காரணம், அவனை யார் கொலை பண்ணா, அத சொல்லுங்க சார். நீங்க கேட்கறதுலாம் நியாயம்தான். அது தெரியணும்னா இந்த ஆராய்ச்சி முழுசா முடியணும். அதான் நான் பார்த்தேன். அரசாங்கத்து ஆளு அரசாங்க வேலைகளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சார் இந்த ஊர்ல என்னென்னமோ நடக்குது. இங்க பாருங்க தம்பி, தோன்றதை நுப்பாட சொல்லுங்க. மீறி தோன்றுனா எங்க ஊர் சுடுகாடா போகும். போய் வேலையை நுப்பாட சொல்லுங்க தம்பி. பூசாரி, நீங்க சொல்ற மாதிரி பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு வச்சுப்போம். அப்ப அந்த பேய் முதல்ல யாரை கொல்லும்? அங்க வேலை செய்யறாங்கல்ல, அவங்கள தானே கொல்லணும். அவங்க யாருக்கும் எதுவும் ஆகல. அது எப்படி? இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? பாருங்க தம்பி, வாழ வேண்டிய வயசுல 2 பிள்ளைகளையும் பறி கொடுத்துட்டு 2 குடும்பம் நிற்கதையா நிக்குது. இதே மாதிரி மற்றவங்க குடும்பத்துக்கு நடந்துடக்கூடாதுன்னு தான் இவ்வளவு தூரம் பேசுறது. உங்க வீராப்பாக்கு இன்னும் எத்தனை உயிர் பலி கொடுக்க போறோம்னு தெரியல. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? நீங்க எல்லாரும் 25 வருஷம் பின்னாடி இருக்கீங்க. நாடு எவ்வளவு முன்னேறி இருக்கு, சயின்ஸ் எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு. இங்க பாருங்க, நடந்த கொலையெல்லாம் கண்டுபிடிக்க இன்வெஸ்டிகேஷன் டே அண்ட் நைட் போயிட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க ஆராய்ச்சி பண்றவங்கள யாராவது டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அது யாரா இருந்தாலும் சரி. இதுவா சார்? உன்னை பார்க்க நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஹலோ, இப்போ என்ன பிரச்சனை? ரிசர்ச் தான் ஆரம்பிச்சிச்சுல்ல, அப்புறம் ஏன் டல்லா இருக்க? இங்க நடக்கிற எல்லாமே பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. பயமா இருக்கா? போலீஸ்காரன் பொண்டாட்டி வர போறப்ப பயப்படலாமா? எப்படி? ஆமா, எப்போ உங்களுக்கு என் மேல லவ் வந்தது? இப்போ அது கேட்டியே, கண்டிப்பா சொல்லணுமா? லவ் பண்றீங்கல்ல, சொல்லுங்க. எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணுங்க. நல்ல நேரத்துல கேட்டப்போ அவரு வேற கூப்பிடுறாரு. சரி, ஒரு நிமிஷம் இருங்க. ஏய், எங்க போற? போய் டிடெக்டர் எடுத்துட்டு வரேன். நான் எடுத்துட்டு வரேன், நீ மேல போ. இதை புடி, மேல போ. போ போ.
சும்பணிந்த ஈசனே சும்பு நெஞ்ச நேசனே சும்பணிந்த ஈசனே சும்பு நெஞ்ச நேசனே இடும்பை கொல்லும் நாசனே இரும்பில் வாழும் வாசனே மறைந்திருந்த போதிலும் உறைந்திருந்த போதிலும் கரைந்திருந்த நெஞ்சிலே நிறைந்திருக்கும் ஈசா சிவ 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 சிவாய சிவ 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 நமச்சிவாய சிவ 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 சிவாய சிவ 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 நமச்சிவாய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானங்க மாட்டை ஓட்டின்னு போய் கட்டினீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது? ஐயோ, நீங்க செஞ்ச நல்ல காரியம்தாம்மா ஐயா உயிரை காப்பாத்திருக்கு. வீட்டுல விழ வேண்டிய இடி மாட்டு கொட்டையில விழுந்திருக்கு. ஐயா, இடி விழுந்த வீட்டுக்கு கெட்ட சகனம்னு சொல்லுவாங்க. உடனே பரிகாரத்தை பண்ணுங்க, அதான் நல்லதுங்க ஐயா. பாருங்க ஐயா, புள்ள மாதிரி வளர்த்தையா. எங்களுக்கு இப்படி ஆகணும். ஐயோ, இந்த இடம் 1000 வருஷத்துக்கு பழமையான இடம்னு எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க? இங்கே கிடைச்சிருக்கிற நடராஜர் சிலை, கல்வெட்டுகள்ல எழுதியிருக்கிற கிரந்த எழுத்துக்கள், இதையெல்லாம் வச்சுதான் நாங்க 7ஆம் நூற்றாண்டு முடிவு பண்ணோம். சார், இந்த ஆய்வுல வேற என்ன உலகங்கள்லாம் கிடைச்சிருக்கு? தங்கம், வைரம், வைடூரியம். இது மட்டும் இல்லாம நம்ம சாதாரணமா உபயோகப்படுத்துற எல்லா உலோகங்களையும் பல்லவர்கள் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சார், நந்திவர்மன் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் ஏதாச்சும் கிடைச்சிருக்கா? இங்க கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே நந்திவர்மன் வாழ்ந்தாங்கிறதுக்கான ஆதாரங்கள். அகழ்வாராய்ச்சியோட அடுத்த கட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? அனுமந்தபுரம் கல்வெட்டுகளை வச்சுதான் இந்த ஆராய்ச்சியை நாங்க ஆரம்பிச்சோம். அடுத்ததா நந்திவர்மனுடைய ஆட்சி காலம் மற்றும் பயணம். அடுத்த கட்ட ஆராய்ச்சி அதுவா தான் இருக்கும். தேங்க்ஸ் சார். இந்த ஆராய்ச்சி மூலமா பல்லவர்களோட கலாச்சாரம், மொழி, பண்பாடு பத்தி தெரிஞ்சுக்க முடியுமா? கட்டாயமா தெரிஞ்சுக்க முடியும். அம்மா, உங்களுக்கு தெரியுமா, நான் இன்னைக்கு ஆடு மேய்க்க மலை பக்கமா போனப்போ ஒரு பெரிய சாமி சிலைய பார்த்தேன். அங்க போய் பார்த்தாதான் தெரியும் கிடைச்சது எந்த சாமின்னு சொல்லிட்டு. இவனுங்களை ஏற்கனவே ஊருக்குள்ளே வர விட்டுற கூடாது. இவனுக்கு வந்ததுல இருந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு. ஹலோ, சொல்லுங்க சார். சார், நான் செஞ்சி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்ஐ குரு பேசுகிறேன். சொல்லுங்க சார். இன்பாவோட டெத்தை பற்றி கொஞ்சம் ப்ரீஃப் பண்ண முடியுமா சார்? சார், அந்த கொலையில் வெப்பன் ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க சார். பட் அது என்ன வெப்பன் தெரில சார். ஹியூமன் ஃபோர்ஸ் மாதிரியும் தெரியல சார். மைக்ரோ செகண்டில் உடம்பும் கையும் கட்டாயிருக்கு சார். வழக்கமாக பயன்படுத்துகிற ஆயுதம் மாதிரியும் தெரியல. என்ன மாதிரியான மெட்டலும் தெரியல. பாடியில் கைரேகையே இல்லை. திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். ஓகே, தேங்க்யூ. ராஜ்குமார் சார், சொல்லுங்க சார். இன்பாவோட கேஸ் ஃபைலுங்க. அந்த கேஸ் க்ளோஸ் பண்ணியாச்சுங்க சார். க்ளோஸ் பண்ணியாச்சா? ஏன்? எனக்கு அந்த கேஸ் பற்றி தெரியாது சார். இன்ஸ்பெக்டர் தான் தெரியும். சார் சார் சார், இன்பாவோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். இந்த கொலையை ஒரு மிஸ்டரின்னு சொல்றாங்க. குருவர்மன், இந்த கேஸ் சம்பந்தமா நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். இன்பாவோட கேஸை ஆக்சிடென்ட்னு முடிச்சிருங்க. மற்ற விஷயத்த நம்ம ரைட்டர் ஃபாலோ பண்ணிக்குவார். சார், அது எப்படி சார்? இது ஒரு கொலை நல்லா தெரியுது. இது ஒரு மோட்டிவ் தெரியலனா இதுக்கப்புறம் பல பேர் போவோம் சார். இது மாதிரி மேலிடத்துல இருந்து ப்ரெஷர் ப்ரொடக்ஷன் கொடுக்கறது மட்டும்தான் நம்ம வேலை. அந்த ஊர் மக்களே பேய் அடிச்சிச்சு, பிசாசு அடிச்சிச்சுன்னு சொல்றாங்க. நமக்கு எதுக்கு தலைவலி? இந்த கேஸை இதோட விட்டுருங்க. சார், இல்ல சார், கொஞ்சம். குருவர்மன், சிட் டவுன். எனக்கெல்லாம் நீங்க கிளாஸ் எடுக்காதீங்க, உட்காருங்க. சார், அந்த கொலையில் வெப்பன் ஏதோ யூஸ் பண்ணியிருக்காங்க சார். ஹியூமன் ஃபோர்ஸ் மாதிரியும் தெரியல சார். மைக்ரோ செகண்டில் உடம்பும் கையும் கட்டாயிருக்கு சார். பாடியில் கைரேகையே இல்லை. திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்.
ஹாய். ஹாய். என்னது இது? எங்க ரிசர்ச்சோட ரெஃபரன்ஸ். பார்க்கலாமா? ம். ஏதோ கோயில்னு சொன்னீங்க. இதுல மர்டர் பண்ற வெப்பன் டிராயிங்ஸ்லாம் இருக்கு. சொல்றேன். இந்த கோயில் பத்தின வரலாறு என்னன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி நந்திவர்மனுங்கிற ராஜா பல்லவ சாம்ராஜ்யத்தோட ஒரு பகுதியான செஞ்சியை ஆண்டாரு. இதுதான் அந்த அரூப வாழ். அப்படின்னா நாங்க ஆய்வு பண்ண வரைக்கும் அந்த அரூப வாழ் கண்ணுக்கு தெரியாத பிறை மாதிரி கூர் முனை கொண்ட கத்தியா இருந்திருக்கு. அந்த கத்தியோட கைப்பிடி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்னா 7ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பெரிய மகான் ஒருத்தர் இந்த வாளை நந்திவர்மனுக்கு பரிசா கொடுத்திருக்காரு. இந்த வாள் ஒரு பெரிய பாறைய கூட ஈஸியா ஸ்லைஸ் பண்ணிடும். சரி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்த அரூப வாள் இப்ப இருக்க சான்ஸ் இருக்கா? இருக்கலாம். இப்ப சில கத்திகள் கிடைச்சிருக்கு. ஆனா அது நந்திவர்மன் பயன்படுத்தின கத்தி இல்ல. 6 மணிக்கு மேல இந்த வழியா யாருமே வரமாட்டாங்க சார். அப்படி என்ன பிரச்சனை? அது ஒரு பெரிய கதை சார். போக போக உங்களுக்கே தெரிய வரும். முதலும் அவனே, முடிவும் அவனே, இடையும் அவனே, விடையும் சிவனே. தேடு, தேடி ஓடு. உன் கேள்விக்கான பதில் இங்கேயே தான் இருக்கு. உங்க வீராப்புக்கு இன்னும் எத்தனை உயிர் பலி கொடுக்க போறோம்னு தெரியல. ஏய், இங்க வாடா. சார், எங்க போற? வீட்டுக்கு போறேன் சார். சரி, உங்க ஊர்ல தர்மராஜ் இருக்கார்ல? ஆமா சார். ஆள் எப்படி அவரு? ரொம்ப தங்கமான மனுஷன் சார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடு, வீடை விட்டா கோயில். அப்புறம் வந்து சார், எங்க ஊர் மட்டும் இல்லை, வெளியில எந்த ஊர் போனாலும் எந்த கோயில் பாலடைஞ்சிருந்தாலும் அவரே ஆளா வந்து அந்த கோயிலை நல்லபடியா கட்டி கொடுப்பாரு. ம், சரி கிளம்பு. வரேன் சார். ம். தர்மராஜ் இல்லையா? திண்டிவனம் வரைக்கும் போயிருக்காரு. குடிக்க தண்ணி கொண்டு வாங்க. இருங்கய்யா.
தர்மராஜ் வீட்டில் நீங்கள் பார்த்ததா சொன்ன சிலையோட டீட்டெயில்ஸ் இதுதான். இங்கே 5000 ரூபா கொடுத்தாலே 5 கோடி ரூபா சிலையை எடுத்து கொடுக்குறதுக்கு ஆள் இருக்கேன். இங்கெல்லாம் எவனுக்குமே இந்த சிலையில பற்றின எந்த அறிவுமே கிடையாது குரு. எனக்கு ஒரு டவுட்டு. நம்மக்கிட்ட இவ்வளோ டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டா பேஸ் இருக்குல்ல சார், இதை வச்சு நம்ம ஏன் காணாம போன சிலைகளை கண்டுபிடிக்க முடியாது? போன வாரம் நம்ம இங்கே பார்த்த சிலையை அடுத்த வாரம் அமெரிக்கன் மியூசியத்தில் இருக்கு. நம்ம கிட்ட ஆதாரங்கள் இருந்துமே அந்த சிலைகள் நம்மளால மீட்க முடியல. லிஸ்ட்ல வந்த கோயில்கள் இவ்வளோனா லிஸ்ட்ல வராத கோயில்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதோட நிலைமைகள் என்னன்னே தெரியல குரு. எங்க ஊர் கோயில் கட்டுறதுக்கு ஏதோ எங்களால முடிஞ்சது ஐயா. ஐயா, இது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில். இதை கட்டுறதுக்கு நான் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கேன். நல்லதுங்க. இதெல்லாம் ஒண்ணு வேணாங்க ஐயா. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க. வரேங்க. வரேன். செங்கல்பட்டு கோயில் சொல்ல ரெடி ஆயிடுச்சா? இன்னும் 2 நாள்ல ரெடி ஆயிருமியா? சீக்கிரமா ரெடி பண்ணுங்க, லேட் பண்ணிடாதீங்க. பண்ணிடுறேன். வரேன். முடிஞ்சது சொல்றேன். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க. தர்மராஜ் ஃபேக்டரியோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு மெயில் பண்ணியாச்சு சார். ஓகே. சரி, நீ சொல்ற இந்த வரலாறு யாருக்கெல்லாம் தெரியும்? எங்களோட டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த ஊர்ல யாருக்காவது தெரியுமா? இந்த ஊர்லயே வழி வழியா வாழறவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. க்ளூ ஏதாவது கிடைச்சதா? வெப்பன்ஸ் யூஸ் பண்ண மெத்தடெல்லாம் பார்த்தா லாஸ்ட் கொலைக்கும் இந்த கொலைக்கும் சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு. எதுவாக இருந்தாலும் அட்டாப்சி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. யா ஷூர். சாமி, ஊரே பயந்து போய் கிடக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீங்க தான் சாமி ஒரு முடிவு சொல்லணும். ஏப்பா, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஊரை சுத்தி 3 காவ வாங்கி இருக்கு. இனிமே இது நடக்காம இருக்கணும்டா. மஞ்சள்ல ஹாப்பு கட்டி மஞ்சள் கோடு போடு. ஆத்தாவை காத்துக்கிறேன். நீ கேட்டதை நான் நடத்துறேன். ஊர் மக்களை காத்து போடு. இலக்கியா, ரிலாக்ஸ். நீங்களாம் இங்கே உட்காந்து அழகிறதுனால எதையும் மாற்ற முடியாது. இன்வெஸ்டிகேட் பண்ண தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஐ நீட் ஆல் யோர் கோஆப்ரேஷன். ஸோ ப்ளீஸ். வணக்கம். ஐ எம் சக்கரவர்த்தி, HOD ஆஃப் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு யூனிவர்சிட்டி. ஹாய் சார். குருவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், செஞ்சி ஸ்டேஷன். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இவங்க கூட கொஞ்சம் பேசலாமா? கண்டிப்பா. இலக்கியா, யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ நோஸ் அபவுட் திஸ் வேல்யூ ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். ஒரு உயிர் போயிருக்கு. ப்ரொஃபஸர் போஸவரை காணும். இதெல்லாம் நடந்து 8 மணி நேரம் கழிச்சு தான் எனக்கு தகவல் வந்திருக்கு. இதுக்கு தான் நீ ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டியா இருக்கியா? சாரி சார், இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? ப்ரொஃபஸர் போஸை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எஸ், we are searching Professor Bose through his mobile network and Google location. But கமலை ஏன் கொலை பண்ணாங்கன்றது இன்வெஸ்டிகேட் பண்ணாதான் தெரியும். I want to ask them few questions. Sure, sir. இலக்கியா, இந்த ப்ராஜெக்ட் நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் யார் யாரெல்லாம் இன்வால்வ்டு அத்தனை பேரும் என்கிட்ட சொல்லுங்க. லாஸ்ட் மந்த் தான்
ப்ராஜெக்ட்க்கு பெர்மிஷன் கிடைச்சது. மொத்தம் 7 பேர் செலக்ட் ஆனோம். ப்ரொஃபஸர் போஸோட சேர்த்து 8 பேர். ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து நாங்கள் எல்லாரும் எப்பயுமே ஒன்றா தான் இருந்தோம். 8 பேரா? எஸ். சந்தோஷ் அண்ட் ராகேஷ் இந்த 2 ஸ்டூடெண்ட்டும் ப்ராஜெக்டோட பாதியிலே போயிட்டாங்க. சந்தோஷோட அப்பா இறந்ததால ப்ராஜெக்டை விட்டு போயிட்டான். ராகேஷோட ஆக்டிவிட்டி சரியில்லைன்னு போஸ் சார் அவனை டாமினேட் பண்ணிட்டாரு. சரி, கமல் நீ தங்க ஏன் போறான்னு யார்கிட்டயாவது சொன்னானா? அவனோட பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்சஸ் செஞ்சதா உங்களுக்கு? நேற்று நாங்கள் ஒர்க் முடிச்சுட்டு 4 பேரும் ஒன்றா தான் ரூமுக்கு வந்தோம். போஸ் சாரும் கமலும் தான் ஒன்றா வந்தாங்க. அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது உங்ககிட்ட சொன்னானா? எஸ் சார். நேற்று அந்த இடத்துல ஏதோ புது வழி கிடைச்சதுன்னு எங்ககிட்ட ரூமில் சொல்லிட்டு இருந்தான். சார் சார் அங்கே மண் சரிஞ்சு புதுசாக ஒரு வழி கிடைச்சிருக்கு சார். புதையில இருக்கிற சுரங்கத்துக்கு போக கோயிலுக்குள்ள 4 சீக்ரெட் வேஸ் இருக்கு. யாழி தூண் இருக்கிற ஒரு வழி மட்டும்தான் புதையல் அறைக்கு போகும். வெளியே யார்ட்டையும் சொல்லிடாத, புரிஞ்சுதா? ஓகே சார். சார் நேற்று நைட்டு அவன் தூங்கவே இல்லை சார். அப்புறம் எப்போ எந்திரிச்சு எப்போ போனா எப்படி போனான்னு எங்களுக்கு எதுவுமே தெரில சார். செக்யூரிட்டி கூடுங்க. எஸ் சார். சார் நேற்று நைட்டு கமல் எத்தனை மணிக்கு போனா நீங்க பாத்தீங்களா? நைட்டு 11:30 மணிக்கு போனார் சார். சார் தான் முதல்ல போனார். பின்னாடி அந்த பையன் வேகமாக ஓடி வந்தான் சார். என்னுடைய வண்டியை கேட்டேன் சார். எங்கே தம்பி போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் சார். அது என்ன புது பாதை? போஸ் சார் அந்த புது வழியை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், ப்ரொஃபஸர் போஸ் கொஞ்சம் கண்டிப்பான ஆள் தான். அதுக்காக உங்கள் சந்தேகத்தை அவர் மேலே கொண்டு போகிறது எனக்கு சரின்னு படலை. சார், அவர் மேலே சந்தேகப்படுறதுல என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். He is doing some suspicious activities. ஆனால் கமல் அவரை ஃபாலோ பண்ணி போனாலும் இறந்தா நான் சொல்ல வரல. பட் அவரோட இந்த ஆப்சன்ஸ் எங்களுக்கு அவர் மேலே சந்தேகத்தை உண்டு பண்ணுது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். நீங்கள் 2 பேரும் எதையும் தொடக்கூடாது. இலக்கியா, என்னது இது? கமல் பார்த்ததா சொன்ன எக்ஸாக்ட் லொகேஷன்ல சார் மார்க் பண்ணியிருக்காரு. ஏய், எதுவும் தொட வேணாம்னு சொன்னல? அவுட். சார், போஸ் சார் மேப்ல மார்க் பண்ண இடம் அங்கதான் இருக்கு. அங்கயா? ஆமா சார். கமல் பார்த்தது உண்மைதானா? இங்க எல்லாமே அப்படியே தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு அவங்க இங்கே வரணும்? சார், ப்ரொஃபஸர் போஸோட கான்டாக்ட் நம்பர் midnight 1 o'clock அனுமந்தபுரம் விஓ ஆஃபீஸ்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிருக்குன்னு கண்ட்ரோல் ரூம்லேருந்து நியூஸ் வந்திருக்கு சார். மிஸ்டர் குருவர்மன்,
கமலோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. சார் ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சோடனே பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அவங்ககிட்ட. ஃபைன் சார். அப்போ நாங்க கிளம்பலாமா? நீங்க மட்டும் கிளம்பலாம் சார். மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்ல ஆன் ஃபீல்ட் சம்பந்தப்பட்ட யாருமே இன்வெஸ்டிகேஷன் முடியாம கிளம்ப முடியாது சார். இதெல்லாம் எப்போ முடியும்? அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றது? புரியுது சார். அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு we need your cooperation. Okay. You can leave now. Thank you. இப்போ இந்த போட்டோஸ்ல நீ இன்பா அண்ட் கமலோட கண்ணை உத்து பாரு. இதுல என்ன இருக்கு? சைக்கலாஜிக்கலா பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். பாடி லாங்குவேஜ்ல ஐ கான்டாக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க 2 பேரோட ஐ கான்டாக்டும் சாகறதுக்கு முன்னாடி ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க. அந்த உருவத்தை பார்த்து அவங்க ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க? 2 பேர் ரியாக்ஷனும் ஒரே ரியாக்ஷன் தான், துரோகம். சார், இந்த கோயில் வந்து தலவானூர் மல்லேஸ்வர் ஆலயம்னு அழைக்கப்படுது சார். மகேந்திரவர்ம பல்லவனால கட்டப்பட்டதா குறிப்பு இருக்கு சார். முதலாம் மகேந்திரவர்மன். அதனால தான் அவரை சித்திரக்கார புலி, சத்ரு மல்லன் அப்படிங்கிற பேர்லையும் அழைப்பாங்க. இவர் 6ஆம் நூற்றாண்டுல கட்டின மதகப்பட்டு கோயில் தான் பழமையான கோயில் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது அதை விட பழமையான கோயிலா இருக்கு. ஆமாங்க சார். இந்த கோயிலை பத்தி வேற யார்ட்டையாவது சொல்லியிருக்கீங்களா? இல்லை சார். தினேஷ், வந்தவாசி போனீங்களா? போனா சார். அங்க இருக்கிற பாழந்த சிவன் கோயில தர்மராஜ் 4 மாசத்துக்கு முன்னாடி தான் ரினோட் பண்ணி கொடுத்துருக்காரு. நீங்க வாட்ஸ்அப் அனுப்பிச்ச போட்டோல இருக்கிற மாதிரி அங்கேயும் ஒரு சிலை இருக்கு சார். அந்த சிலையோட போட்டோ காப்பி தான் சார் இது. சார், ஒரே மாதிரியான சிலை நிறைய இடத்துல இருக்குமே சார். இந்த மாதிரி சிலை இந்தியாவில் 2 இடத்துல இருக்கு. ஒன்று தமிழ்நாட்டில், இன்னொன்று ஆந்திராவில். ராஜ்குமார் சார், கமலோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துச்சா? வந்துடுச்சிங்க சார். அதில் டைம் ஆஃப் டெத் என்ன? மிட்நைட் 1 AM வந்திருக்கு சார். சேம் டைம் தான் ப்ரொஃபஸர் போஸோட மொபைல் நெட்வொர்க்கும் வியூ ஆஃபீஸ் கிட்ட கட் ஆயிருக்கு. ப்ரொஃபஸர் போஸோட லாஸ்ட் 3 ப்ராஜெக்ட்ஸ்க்கு நான் தான் ஃபீல்ட் ஸ்டடிஸ் பண்ணி கொடுத்தேன். அனுமந்தபுரம் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் அவர் யாரையுமே நம்பலை. என்னையும் மற்றவங்க கிட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். எப்போவுமே கடிவாளம் கட்டின குதிரை போல் அவர் சொல்கிறத மட்டும் கேட்கணுன்னு என்னை ப்ரெஷர் பண்ணும்போது எங்களுக்குள்ள நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் டெவலப் ஆச்சு. ஸோ ஐ லெஃப்ட் ஃப்ரம் திஸ் ப்ராஜெக்ட். ஓகே ராகேஷ், தேங்க்யூ. யூ கேன் லீவ் நோ. தர்மராஜா இந்த கோயிலை உங்களுக்கு புதுப்பிச்சு கொடுத்தாரா? ஆமாம் சார், சொல்லுங்க. தர்மராஜுக்கு அப்புறம் வேற யாராச்சும் வந்து இந்த கோயிலை பற்றி எதனா கேட்டாங்களா? தர்மராஜுக்கு முன்னாடி வந்து கல்வெட்டுலாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு சென்னையிலேருந்து ஒருத்தர் வந்தார் சார். அது இவரான்னு பாருங்க. சீக்கிரம் வாங்க, ஓபன் பண்ணுங்க. வாங்க சார், உள்ள வாங்க சார். இலக்கியா, அன்னைக்கு ரிசர்ச் பிளேஸ்ல எடுத்த அதே சிலை தானே? ஆமா, அதே சிலை தான். ஆர் யூ ஷூர்? எஸ். சரி, இது அதே சிலை தான் கண்டுபிடிக்க இதுல ஏதாச்சும் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இருந்ததா? நீங்க ஏதாச்சும் பாத்தீங்களா? இந்த சிலையில கிரந்த லெட்டர்ஸ் இருக்கும். கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? இந்த சிலையில அந்த கிரந்த எழுத்துக்கள் எதுவுமே காணும். சார், இந்த சிலை யாரும் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க சார். இஸ் இட்? எஸ் சார். சார்,
பில்டிங்கோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்துச்சு? எங்கள் கண்ட்ரோலில் தான் சார் இருந்துச்சு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு மிஸ்டர் போஸ் சார்கிட்ட ஒரு கீ கொடுத்துருக்கோம். எனக்கு ஒருத்தர் மேலே சந்தேகமாக இருக்குது சார். ஒரு சர்ச் வாரண்ட் இஷ்யூ பண்ணீங்கன்னா ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். இமிடியேட்டா பண்றேன். அதுக்கு உண்டான டீட்டெயிலை உடனே அனுப்புங்க. எஸ் சார். உங்க வீட்டுக்காரங்கம்மா வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காரு. எப்போ வருவாரு? 2-3 நாள் ஆகும் சார். அவர் வந்தாருன்னா ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்க்க சொல்லு, புரியுதா? போய் எல்லாம் சிலையும் தூக்கு போ. சார் எதுக்கு சார் சிலையெல்லாம் தூக்குறீங்க? உன் வீட்டுக்காரர் வந்தாருன்னா ஸ்டேஷன்ல வந்து என்ன பார்க்க சொல்லி, எதுக்கு நான் அவர்கிட்ட சொல்றேன், புரியுதா? எல்லாத்தையும் உடம்ப தூக்கு, டக்கு டக்குன்னு தூக்கணும். நல்லவர்னு நம்பி விட்டு வேலை செஞ்சோம், கடைசியில கேட்டையா? ஒரு சிலை உடம்பு எல்லாத்தையும் ஏத்த வண்டியில கொண்டு போ. எல்லாம் கரெக்டா செக் பண்ணிக்க 2 பேரும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் ஆல். தர்மராஜ் வீட்டில் எடுக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே 7ஆம் நூற்றாண்டு சிலைகள். இந்த சிலைகளை அனாலிசிஸ் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இது எல்லாம் பல்லவர் காலத்து சிலைகள். தர்மராஜ் தான் ஒரு சோஷியல் ஒர்க்கர்னு சொல்லி எங்கெல்லாம் பழைய பாழடைஞ்ச கோயில் இருக்கோ அந்த கோயிலெலாம் கண்ட்ரோல் எடுத்து அதை ரெனோவேட் பண்ணி தரேன்னு சொல்லி அங்கே இருக்க பழங்காலத்து சிலையெல்லாம் எடுத்து அதே மாதிரி பண்ண புது சிலையை ரீப்ளேஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி திருடப்பட்ட சிலைகள் எல்லாத்தையுமே ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்காரு. அதோட டீட்டெயில்ஸ் இதில் இருக்கு. குரு, பழங்கால சிலைகளை கடத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை சார். ஆன்டி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடைக்குதுன்னா எக்ஸ்போர்ட் ஈஸியாக பண்ணலாம்ல சார்? இவரான்னு பாருங்க. இல்லை சார், இல்லை இவர் இல்லை. சரி, அவர் பேர் எதனா ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அவர் பேர் ப்ரொஃபசர் சக்கரவர்த்தி, HOD ஆஃப் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ சைனிங் அத்தாரிட்டி ஆஃப் ஆன்டி கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். தர்மராஜ் கடத்தப்பட்ட சிலைகள் எல்லாத்துக்குமே கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தது ப்ரொஃபசர் சக்கரவர்த்தி தான். எங்கெல்லாம் பழைய பாழடைஞ்ச கோயில் இருக்கோ அந்த குறிப்பிட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே சக்கரவர்த்தி தர்மராஜ் கிட்ட கொடுத்துருக்காரு. தர்மராஜ் அந்த பிளானை நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அப்போ அனுமந்தபுரம் விஓ ஆஃபீஸில் காணாமல் போன சிலைகளுக்கும் அவங்களுக்கும் லிங்க் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அது மட்டும் இல்லை சார், அனுமந்தபுரத்தில் நடந்த கொலைகள் எல்லாத்துக்குமே இவங்க 2 பேர் தான் காரணம். எனக்கு சந்தேகம் இருக்கு சார். இன்னொரு முக்கியமான விஷயம், அனுமந்தபுரத்தில் இருக்க அனுமந்தீஸ்வர் கோயிலை பற்றியும் அங்கே இருக்க புதையலை பற்றியும் ப்ரொஃபசர் போஸுக்கு அப்புறம் சக்கரவர்த்தி தர்மராஜுக்கும் நல்லாவே தெரியும். பிரசாந்த், இன்பா, கமல் இந்த 3 பேருமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நந்திவர்மனோட அரூப வாளால தான் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ ப்ரொஃபசர் போஸுக்கும் இந்த கேஸுக்கும் எதனா? எனக்கு புரியுது சார். ப்ரொஃபசர் போஸ் மேலே முதல்ல எனக்கு சந்தேகம் இல்லை சார். ஆனால் அவரோட சடன் ஆப்சன்ஸ் எனக்கு அவர் மேலே சந்தேகத்தை உண்டு பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணேன். அவர் காணாமல் அன்னைக்கு நைட் அவர் ரூமில் அவர் லேப்டாப்பில் ஒரு பிளாக் மார்க்கெட் சைட்டை விசிட் பண்ணியிருக்காரு. அந்த சைட்டில் ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இல்லீகலாக சேல் பண்ணலாம். இவர் அனுமந்தபுரத்தில் கண்டுபிடிச்ச அந்த நடராஜர் சிலையை அந்த சேல் லிஸ்ட்டில் பார்த்துருக்காரு. அன்னைக்கு நைட்டு அதே சிலையான்னு செக் பண்ண அவர் வியூ ஆஃபீஸ் போயிருக்காரு. அன்னிலேருந்து தான் அவர் காணாமலும் போயிருக்காரு. ஃபைனலாக என்னோட கன்க்ளூஷன் என்னன்னா, ப்ரொஃபசர் சக்கரவர்த்தியும் தர்மராஜும் நம்ம கஸ்டடி எடுத்து விசாரிச்சோன்னா ப்ரொஃபசர் போஸ் எங்கே போனாரு என்ன ஆனாரு நம்மளுக்கு நல்லாவே தெரிய வரும். அது மட்டும் இல்லை சார், அனுமந்தபுரத்தை சுற்றி நடக்கிற மிஸ்ட்ரீஸ்க்கு ஒரு எண்டும் கிடைக்கும். பழனிவேல் ராயன் சார், இது பழங்கால சிலைகள் சம்பந்தப்பட்ட கேஸ்ன்றதுனால ஐடியல் விங்குக்கு நான் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். நீங்க தர்மராஜை ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா. வெல் டன் குரு. எஸ் சார், தேங்க்யூ. எங்க போச்சுன்னு தெரியலையே. வெண்ணிலா, ஹேமா, வெண்ணிலா எங்க தான் போயிருப்பா? தேடி போன மனுஷனே காணோம். இது பிரசாந்த் கண்டுபிடிச்ச மேப். இது ப்ரொஃபசர் போஸோட மேப். இது 2 மேப்லயும் ஒரே லொகேஷன் தான் மார்க் பண்ணிருக்கு. ஆனா அந்த இடத்துல வழி ஒண்ணுமே இல்லையே. லக்கியா, சம்திங் இஸ் ஹிடன். வெல்கம் மிஸ்டர் போஸ்.
நீ கண்டுபிடிச்ச சிலையெல்லாம் இந்நேரம் கடல்ல எக்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டே இருக்கு. சார் கிட்ட அன்னைக்கே சொன்னேன் இந்த ப்ராஜெக்டை கையில் எடுங்கன்னு. அவர் மட்டும் எடுத்திருந்தாருன்னா இத்தனை உயிர் பலி கொடுத்துருப்போமா? மிஸ்டர் போஸ், இந்த கதையோட கடைசி கட்டத்தில் இருக்க. நீ ரொம்பவே பிரில்லியன்ட் தான், அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. என்ன தர்மராஜ், நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாம் சார். ஊருக்குள்ளே பேய் பிசாசு இருக்குன்னு எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தேன். என் ஊருக்குள்ளே வந்து அந்த நம்பிக்கையை உடச்சிட்டான் சார். நம்ம உயிரோடய விடக்கூடாது, அவனை அடித்து சாவடிக்கான் சார். ஐயா ஐயா, பொண்ணை கடவுள் எப்படியா கண்டுபிடிச்சு விடுங்க ஐயா. ஹலோ சார், கேனமுத்து அவர் பொண்ணை காணன்னு வந்திருக்கா சார். எப்போ? மதியத்திலிருந்து காணாமா சார். அப்படியா? இவ்வளவு பயம் இருக்குல்ல, இங்க எதுக்கு வந்த? ஆட்டை சும்மா கூட்டிட்டு வந்தேன். இங்கெல்லாம் வரக்கூடாது, வீட்டுக்கு போ. நான் வரேன். எல்லாரையும் கொண்ட மாதிரி உன்னை கொல்ல முடியாது. உன்னுடைய மரணம் வித்தியாசமா இருக்கணும். எல்லாத்தையும் சீக்கிரமா முடிங்க. ரெடியா? ரெடியா இருக்குங்கய்யா. இந்த இடமா? அந்த பக்கம். ஆடு இருக்கு. அப்ப இங்கதான் இருப்பா அவ. வெண்ணிலா, வெண்ணிலா. அம்மா தாயி, என்னை ஏன் இப்படி சோதிக்க? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? எங்க தேடியும் கிடைக்கலையே தாயி. என்னாச்சு இலக்கியா? இதே 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி நாள்ல தான் புதையல் எடுக்கிறதுக்காக கோரா ஒரு குழந்தைய நரபலி கொடுத்தான். பாவம் சார், சின்ன பொண்ணு சார், விட்டுருக்க சார், ப்ளீஸ் சார். தப்புண்டே புரியுங்க சார், ப்ளீஸ் சார், விட்டுருக்க சார். சார் பாவம் சார், சின்ன பொண்ணு சார். சார் சார் ப்ளீஸ் சார். நீ இருக்கிறது உண்மைனா என் பொண்ணை காப்பாத்தி கொடு தாயி. தாயி, எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கொடு தாயி. சார் வேணாம் சார், விட்டுருங்க சார். சார் இதெல்லாம் பாவம் சார், நான் சொல்ல கேளுங்க சார். குழந்தை சார், அதை விட்டுருங்க சார். சார் சார், என்ன வேலை பண்ணீங்க சார்? ப்ளீஸ் சார். சார் 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 சார். என்னடா சத்தம்? தெரியல சார். போங்கடா, போய் பாருங்க. இதோ பார்க்கறேன் சார். டேய், அவனை அடிக்கடா.
நீங்கள் நம்ம பிளான் படி பண்ண வேண்டியதை பண்ணுங்கள். ஆனால் வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு புதையல் எடுக்கிறது கன்ஃபார்ம். ஓகே சார், பண்ணிடலாம். ஜாராணி, இந்த புதையல் அடையிறது ஒன்றும் இன்னைக்கு நேற்று கனவில்லை, 1000 வருஷம் தவண்டா. 1000 வருஷம் இந்த இடத்துக்கு வந்த எவனை உயிரோட திருப்பி அனுப்பிச்சதா எங்களோட சரித்திரத்துல இல்லடா. வாடா.
அம்மா நான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்னேன்ல மலை பக்கத்துல பெரிய சாமி சிலைய பார்த்தேன்னு. அங்க சாமி சிலை மட்டும் இல்லம்மா, மண்ணுக்கடியில பெரிய கோயிலே இருக்கு. அங்க நிறைய சாமி சிலை பார்த்தேன். நீங்க தான் என்ன நம்பவே இல்ல. சரிம்மா, சாமி கும்பிடு. கும்பிடு. ஆதி காலத்திலிருந்தே மனிதனுடைய குணாதிசயங்கள் அடுத்தடுத்த தலைமுறைக்கு இன்ஹெரிடட் ஆயிட்டே இருக்கு. அதுல நல்ல குணங்களை விட கெட்ட குணங்கள் ரொம்ப வலிமையாகிட்டு இருக்கு. எங்களோட இந்த முயற்சி இங்க புதஞ்சு போயிருக்கிற அனுமந்தீஸ்வரர் கோயிலையும் நந்திவர்மனுடைய வரலாறையும் மீட்டெடுக்கிறது மட்டும் கிடையாது. உலகம் முழுவதும் புதஞ்சிருக்கிற தமிழர்களுடைய வரலாறை திரும்ப கொண்டு வரதுக்கான ஒரு ஆரம்பம் தான் இது. அம்மா இனிமே நம்ம 6 மணிக்கு மேல மலை பக்கம் போலாம்ல? எங்க வேணாலும் போ, தொலைஞ்சு மட்டும் போயிடாத, உன்னை தேட முடியல.